இருந்தால் உங்களுக்கு பயன் தரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான் என்பதை நாம் உங்களுக்கு நினைவூட்டி மார்க்க விஷயத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி அவர்களே, சமீப நாட்களாக திருப்புறம் என்ற பிரச்சனையை வைத்து மத கலவரத்தை நாட்டில் ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். பொதுவாக மக்கள் மத்தியிலே இவர்களுடைய இந்த சூழ்ச்சிகள் செல்லுபடி ஆகவில்லை. இருந்தாலும் இவர்களை நாம் அடையாளப்படுத்துவது என்பது முக்கியமான ஒரு தருணமாக இருக்கிறது. இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக மாத்திரமல்லாமல் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராகவும் இவர்கள் இந்தியாவிலே வன்முறைகளை உருவாக்கி பல பிரச்சனைகளை தூண்டக்கூடிய நிலையில்தான் இன்றைக்கு இவர்களுடைய அரசியல் இருக்கிறது. பள்ளிவாசலிலே அடித்து நொறுக்குவது, ஊர்வலம் போகும்பொழுதே என்ன வாசகத்தை பயன்படுத்துவான், 10 பைசா பொறுக்கு பள்ளிவாசலை அடிச்சு நொறுக்குன்னு பயன்படுத்துவான். இவர்களுடைய ஊர்வலத்தில் மாத்திரம் பாதுகாப்புகள் அதிகமான பலப்படுத்தப்படும். ஏன்னா பள்ளிவாசல்கள் சேதம் விழுத்திடக்கூடாது, பிற மதத்தவர்களுடைய வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கணும். ஏன்னா அதன் மூலமாக ஏதாவது ஒரு திட்டமிடுதல் செய்து பிரச்சனையை உண்டாக்கி கலவரங்கள் ஏற்படுத்தணும் நினைக்கிறேன். ஆனா தமிழ்நாடு மக்கள் மாத்திரமல்ல, இந்திய அளவில் நீங்கள் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் மத்தியில எந்த வகையிலும் பிரிவினை ஏற்படுத்த முடியாத ஒரு சூழல் நடைமுறை வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான். இன்னைக்கு கூட இந்து மக்களை சார்ந்தவர்கள் 10க்கும் மேற்பட்டவர்கள்